ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி நாம் ஒரு சுவாரஸ்யமான டாபிக் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, கவிஞர் தாமரை அவர்கள். ஸோ அவங்கள தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. குறிப்பாக திரைப்பட பாடல்களை ரசித்து கேட்குறவங்களுக்கு ஒரு பிரபலமான பெயர் தாமரை. ஏன்னா ஒரு பெரிய அமைதி புரட்சியை பண்ணியிருக்கிறாங்க. சினிமாவில் ஆண்கள் மட்டுமே கவிஞர்களாக பாட்டு எழுதுனதை தகர்த்தெறிஞ்சாங்க. தனி ஆளாக இருந்து அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஈக்குவலாக யாரும் வந்த மாதிரியும் தெரியல. அதுக்கு நிறைய போராடி தான் வந்திருக்கிறாங்க. ஒரு 4 வருஷம் அவ்வளவா வாய்ப்பு கிடைக்காம தான் அதுக்கப்புறம்தான் கௌதம் மேனன் படத்தில் வாய்ப்பு கிடைச்சி அவரும் இவங்களுடைய திறமையை அற்புதமாக பயன்படுத்தி அதிலிருந்து இப்போ வரைக்கும் சூப்பராக சக்கப்போடு போட்டுட்ருக்குறாங்க. ஸோ அவங்களுடைய பாட்டுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, தமிழ் அப்படியே இனிமையான தமிழை நம்ம கேட்கலாம். ஆங்கில வார்த்தை கலப்பு இருக்காது. அதை விட ரொம்ப முக்கியமானது ஆபாசம் இருக்கவே இருக்காது. ஆபாசமான வார்த்தைகள் இருக்காது. அதாவது ஒரு குடும்பத்தோடு கேட்க முடியாத மாதிரி வார்த்தைகள் அந்த மாதிரி இருக்காது. ஸோ அவ்வளோ மென்மையாக இருக்கும் அந்த வார்த்தை. ஸோ அவங்கக்கிட்ட இதை பற்றி ஆபாச பாடல்களை பற்றி கேட்கும்பொழுது அவங்க சொன்னாங்க, ஆபாச பாடல்கள் போட்டு தான் நான் பிழைக்கணும் அப்படின்னா இந்த வேலையை எனக்கு வேண்டாம், நான் தூக்கி கடைசிட்டு போயிடுவேன் அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான கொள்கை பிடிப்புள்ள சகோதரி. ஆனால் ஆபாசம் இருக்காது அவங்க பாட்டில், உண்மைதான். ஆனால் ஒன்று இருக்கும், அது சமுதாயத்தினால் அங்கீகரிக்கப்பட்டது மட்டும் இல்லை, ரொம்ப போற்றப்படக்கூடிய விஷயம். அது என்ன அப்படின்னா, அப்படியே அன்புன்றதோட பற்று, காதல், அது பயங்கரமாக இருக்கும். ஸோ அவங்க ஒரு பெண் கவிஞர்ன்றதுனால அந்த பெண்ணுடைய உணர்வுகள், காதல் வயப்படும்போது அவளுடைய உணர்வுகளை அவ்வளோ அழகாக பிரதிபலிக்கும். ஸோ அது மின்னலே வசீகரா பாட்டு, விண்ணைத்தண்டி வருவாயா பாடல்கள், ஸோ இந்த மாதிரி எல்லா பாட்டையுமே பார்க்கலாம், பயங்கரமாக இருக்கும். அப்புறம் தள்ளி போகாதே அந்த பாட்டு. ஸோ இதில் இன்னொரு விஷயமும் இருக்கும். என்ன இருக்குன்னா, காதலுடைய சோகம் அதுவும் சூப்பராக இருக்கும், எல்லாமே ரசிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஆபாச பாடல்களை நான் எழுதவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது நல்ல விஷயந்தான். ஏன்னா ஆபாச பாடல்கள் சமுதாயத்தை கெடுக்கும், அதனால் நான் அதை எழுத மாட்டேன் அப்படின்னாங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், தனிப்பட்ட முறையில் நம்ம டக்குன்னு யோசிக்கணும் ஒரு விஷயம், இந்த பிரச்சனைக்கு காரணமாக நான் ஏதாவது பண்ணியிருக்கிறேன்னா, அதாவது டைரெக்டாக அந்த பிரச்சனைக்கு அதுவும் சரி, இன்னொன்று ஒரு பிரபலமானவங்களாக இருக்கிறோம், திரைத்துறை அது மாதிரி, அதாவது மற்றவங்களுக்கு மெசேஜ் சொல்கிற ஒரு ஃபீல்டில் இருந்து நமக்கோ நம்ம குடும்பத்துக்கோ நம்ம குழந்தைங்க, கணவனுக்கு, மனைவிக்கு ஏதோ ஒன்று ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு அந்த வலியை ஏற்படுத்துகிற மாதிரி நான் இந்த சமுதாயத்துக்கு வலியை ஏற்படுத்தினேன்னா அப்படின்னு பார்க்கணும். கண்டிப்பாக ஏற்படுத்தியிருப்போம், இல்லாட்டினா நமக்கு பிரச்சனை வராது. பார்த்திங்கன்னா, யாராவது ஒருத்தர் ரொம்ப அந்த இரட்டை டபுள் மீனிங் பாட்டே பாடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய பசங்க காமத்தினால பயங்கரமாக உத வாங்குவாங்க. அல்லது அவங்க மனைவி, யாராவது அவங்க குடும்பத்தில் அது கண்டிப்பாக தாக்கும். அதேமாரி கடவுளை ரொம்ப நிந்தனை பண்ணி பேசியே படம் எடுக்கிறோம் அப்படின்னா அது அவங்களுடைய வாழ்க்கையிலையோ அவங்க குழந்தை வாழ்க்கையிலையோ கண்டிப்பாக காட்டும். இதையும் பார்க்கலாம். ஆனால் இப்படியெல்லாம் பண்ணாமலே நமக்கு ஏதோ ஒன்று ஆகுது அப்படின்னா நமக்கு தெரிஞ்சு தப்பு கிடையாது, ஆனால் அது ஏதோ ஒரு தப்பாக இருக்கும்.
ஏன்னா இப்போ ரெட்டை வசன பாட்டு தப்புன்றது எல்லாருக்கும் தெரியும். பட் மற்ற விஷயங்கள் இருக்குது, அதாவது சமுதாயத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட விஷயமே தவறாக இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சகோதரி வந்து ஒரு இன்டர்வியூவில் கவிஞர் தாமரை அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் சொன்னாங்க, பாட்டெல்லாம் ஒரு மாதிரி அந்த பழைய மாதிரியே இருந்துச்சு. அதாவது அவங்கள பற்றி கேட்குறாங்க, நீங்கள் எப்படி சக்ஸஸ் ஆனீங்க அப்படின்போது. ஸோ அதில் மனசுக்கு கஷ்டமான ஒரு விஷயம் இருக்கும் அவங்க பேசுனதில். என்ன இருக்கும் அப்படின்னா, அவங்க ஃபஸ்ட்டு அந்த கவிதை இதெல்லாம் வார இதழ் அதுக்கெல்லாம் எழுதி போட்டாங்க. அதாவது அவங்க சொல்கிற மாதிரியே சொன்னால், நான் அதெல்லாம் எழுதி போட்டேன், அதில் எனக்கு பரிசு கிடைக்க ஆரம்பிச்சிது. ஸோ அப்போ நான் சென்னைக்கு பரிசு வாங்க வரும்போது அப்படியே சினிமா கம்பெனி ட்ரை பண்ணும்போது அவங்க அடுத்த வாரம் ஆனால் என்னால் வர முடியல, நான் மறுபடியும் கோயம்புத்தூருக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் நான் வந்தேன். அப்போ பெண் கவிஞர்களே இல்லாததுனால யாரும் நம்பலை. அப்போ அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த அப்புறம் அந்த வெற்றிக்கு என்ன காரணம்னு போது அவங்க சொல்கிறாங்க, அசாத்தியமான திறமையும் இருக்கணும், விடாமுயற்சியும் இருக்கணும், எல்லாமே சொன்னாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் மேலே ஒன்று இருக்கணும். அதை மட்டும் அவங்க ஒருவேளை வாழ்க்கையில் எப்பவுமே மறந்து தான் இருக்கிறாங்களான்னு தெரியல, இல்லையா? ஏன்னா எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க, எத்தனை கவிஞர்கள் இருக்கிறாங்க, அத்தனை பேருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்குதா? இந்த வாய்ப்பு தேடணுன்ற உந்துதல் எங்கேருந்து வந்துச்சு, இல்லையா? ஸோ இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிற கடவுளை அவங்க பயன்படுத்தவே இல்லை. ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப முக்கியம், இல்லையா? கவிஞர் வாலி அந்த உச்சத்தை அடைஞ்சு இருக்கிறார். கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் ஒரு சின்ன கலங்கம் கூட இல்லாமல் போனார். அதுக்கு காரணம் வந்து அந்த கடவுள் நம்பிக்கை, இல்லையா? அவர் மோசமான பாட்டை எழுதினா கூட அந்த கடவுளை முன்னிறுத்தி தான் அவருடைய வாயிலிருந்து எப்பவுமே வரும் வார்த்தை. அது இல்லாமல் அவரை பார்க்கும்போதுமே தெரியும். ஸோ மற்றபடி ரொம்ப திறமை வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே மாற்றுறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அந்த நாஸ்திகம் தான். அது நமக்கு தெரியாது, இதனால தான் மாற்றோன்னு தெரியாது. வேறு ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டியிருப்போம். ஆனால் நாஸ்திகம் அங்கே பேசிகிட்டு இருப்போம். நாஸ்திகத்தினால டைரெக்டாக பிரச்சனை வராது, இன்டைரக்டாக வரும். சரி, ஆனால் இங்கே அது கூட பிரச்சனை கிடையாது. என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ இந்த ஆபாச பாடல் எழுதுறதுனால என்ன பாதிப்பு ஏற்படும்? என்ன பாதிப்பு ஏற்படும்? பசங்களுடைய மைண்டு ஒரு மாதிரி ஆகும், இல்லையா? அதிகபட்சம் அவ்வளோதான் ஆகும், வேறு எதுவும் ஆகாது. பாட்டை கேட்டேலாம் கற்பழிக்க போக மாட்டாங்க. பட் அதுக்கு இதுவும் கொஞ்சம் ஒரு தூண்டுகோலாக இருக்கும். குறிப்பாக ஆண்கள் மனசு ரொம்ப பாதிக்கப்படும் ஆபாச பாடல்கள் மூலமாக. பெண்களை விட பெண்களும் பாதிக்கப்படலாம். ஆனால் காதல் பாடல்கள் இருக்குது இல்லையா, அப்படியே கம்முன்னு இருக்கிறவனையும் பிடிச்சி லவ் பண்ணணும்னு தோணும். மணிரத்னம் படம்லாம் பார்த்தீங்கன்னா தோணும். ஆனால் ரொம்ப நல்ல படம் அப்படின்ற பேரே வாங்கியிருக்கோம். ஆனால் உண்மையிலேயே அந்த சகோதரிக்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு. கவிஞர் தாமரை சகோதரிக்கே வந்து இந்த கொள்கை பிடிப்புள்ள ஒருத்தரை திருமணம் பண்ணாங்க. ஸோ அவர் ஒரு காரணத்தினால வந்து பிரிகிறார். ஸோ அது ஆக்சுவலாக அது பிரிகிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அதை பற்றி தனியாக வேறு ஒரு வீடியோ போடுறோம். ஏன்னா அது அவங்க வாழ்க்கையில் மட்டும் நடக்கலை, எல்லா பிரபலங்கள் வாழ்க்கையிலுமே நடக்கும். மனைவி விட்டுட்டு போகணுன்னு தோணும் ஒரு காரணத்தினால. பிரபலங்கள் வாழ்க்கையில் தான் அது தோணும், அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ அதில் ஒரு காரணம் இருக்குது. ஸோ அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி அந்த சகோதரர் வந்து ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இவங்களால் அதை தாங்கிக்க முடியல. ஆனால் இவங்களே அதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பழைய மாதிரிலாம் பாட்டு இப்போ இருந்தால் வேலைக்கு ஆகாது, அப்போல்லாம் அப்படியே கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் இருந்தது, இப்போல்லாம் லிவிங் டுகெதர் அது இதுன்னு வந்துடுச்சு, இப்போல்லாம் அது ஒத்து வராது அப்படின்னு சொன்னவங்களே அவர் விட்டுட்டு போனதை வந்து தாங்கிக்க முடியல அவங்களால. ரோட்டுக்கே வந்துட்டாங்க, எனக்கு நீதி இல்லையா அப்படின்ட்டு. ஸோ அதை பார்க்கும்போதே வந்து நமக்கே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம சகோதரிக்கு ஏன் நமக்கே கூட வரலாம் அந்த மாதிரிலாம் தோணும். ஆனால் இதில் ஒரு பெரிய விஷயம் பாருங்க, அவ்வளோ போல்டாக தான் இவங்க தெரிஞ்சாங்க.
அதுக்கு முன்னாடி இன்டர்வியூலாம் பார்க்கும்போது இவங்க ரொம்ப அப்படி தைரியசாலி போல இருக்குது, அந்த காதல், கற்பு, கத்திரிக்காய் இதெல்லாம் பிடிக்காது போல இருக்கு, அப்படி தான் தோணும். அப்போ வந்து ஸோ ஃபஸ்ட்டு மேரேஜ் வந்து அந்த சகோதரருக்கும் சரியில்லை, இந்த சகோதரிக்கும் சரியில்லைன்ட்டு செகண்ட் மேரேஜில் மனசொத்து தான் திருமணம் பண்ணுறாங்க. அதுவும் ஒரு கொள்கை அடிப்படையாக தமிழ் தேசியத்தை உருவாக்கணும். அதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியல, அதனால் வீணாக போன குடும்பம் தான் அதிகம். ஸோ அதே இவங்களுமே கேட்குறாங்க, அது என்ன தமிழ் தேசியம் எனக்கு தெரிஞ்சாகணும், குடும்பத்தை கூட பார்க்காத அப்படி என்ன யாருக்காக நீங்கள் போராடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இங்கே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த சகோதரி அதுக்கு முன்னாடி வந்த இன்டர்வியூலாம் இவங்க வந்து பயங்கர தைரியசாலியாக பயங்கர புரட்சிகரமானவங்களாக தான் தெரியும். ஏன்னா கடவுளுக்கே தான் வேலையே கொடுக்கல, எல்லாம் நானே வந்துட்டேன்ற மாதிரி தான் இருக்கும் அந்த பேச்சு. ஸோ அப்போ திடீர்னு எப்படி இப்படி மனசுடைஞ்சு போனாங்க, அந்தளவுக்கு ஒரு டிப்ரெஷன் எப்படி வந்தது? இதுக்கும் அவங்க எழுதின பாட்டுக்கும் சம்பந்தம் இருக்குதா அப்படின்னா, இவங்க பாட்டை கேட்டு சொசைட்டியில் என்ன வழியை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்களோ, குறிப்பாக பெண்கள், அதில் 1% தான் இவங்க அனுபவித்தாங்க. ஏன்னா நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த மாதிரி டிப்ரெஷனில் ஒருத்தர் மேலே ஒரு கண்மூடித்தனமான காதல், அதுக்காக தற்கொலையும் பண்ணுறது, இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பயங்கர கவிதை பிரியர்களாக இருப்பாங்க. திரைப்பட பாடல், அதிலும் குறிப்பாக காதல் பாடல் பிரியராக இருப்பாங்க. அப்படியே அந்த காதல் அப்படியே கம்முன்னு இருக்கிறவனை கூட பிடிச்சி லவ் பண்ண, சும்மா பார்த்தா கூட அவனும் லவ்வாக தான் பார்க்குறான் நம்மளுக்கு, அந்த மாதிரி எண்ணத்தெல்லாம் உருவாக்கும். அந்த மாதிரி மனசை பலகீனமாக்கும். ஆபாச பாடலை விட மோசமானது இதுதான். ஏன்னா ஆபாச பாடல் வந்து எந்த நேரமும் எல்லாரும் கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க இல்லையா, கேட்டால் அது நல்லா இருக்காதுன்னு கேட்க மாட்டாங்க. பட் ஆனால் இது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ எத்தனை தடவை கேட்குறாங்க, அதுவும் நல்ல ஏஆர் ரஹ்மான் மியூசிக் மாதிரி நல்ல பயங்கரமான மியூசிக்கில் கேட்டாங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் இல்லையா. ஒரு பாட்டு வேற ஒரு கவிஞர் அது வந்து கூட வரும், அந்த உயிரே படத்தில் காதலில் 7 வகைன்ட்டு, அதெல்லாம் கேட்டாலே அப்படியே லவ் பண்ணணும்னு தோணும். ஸோ அது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் லவ் பண்ணுறீங்களோ இல்லையோ அது கேட்கும்போது உங்களை பலகீனப்படுத்தும். லவ் பண்ணும்போது வர்ற ஃபீலிங்கை வந்து பண்ணாமலே உங்களால் வர வைக்க முடியும் அந்த பாட்டுனால. லவ் பண்ணாலே உங்களுடைய சக்தி, ஆத்மாவுடைய அந்த புத்தியோடைய சக்தி வந்து இறங்கும், பலகீனமாகும், இப்போவும் இறங்கும். அதுதான் அந்த சக்தி இறங்குறது ஒன்று கோபமாக வெளிப்படும் அல்லது துக்கமாக வெளிப்படும். ஆனால் இது யாருக்குமே தெரியாது. இது இந்த சகோதரியோட தவறும் கிடையாது, ஆனால் யாருக்குமே தெரியாது. அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்களுக்கே வந்து அவர் நல்லவர் தானே, ஏன் எல்லாரும் எதிர்க்கிறாங்க அப்படின்வாங்க. நல்லவர் தான், ஆனால் அவர் அனுபவிக்கிறதுக்கு அவரே தான் காரணம். ஏன்னா இந்த மிருகத்தனத்தை அவர் தான் படத்திலே அதை வச்சு தான் ஃபேமஸே ஆக்குனார். அப்படி ஆக்ரோஷமாக வர்றது, அந்த மிருக குணத்தை இந்த சொசைட்டிக்கு கொடுத்ததுடைய பலனை அவரே இப்போ அனுபவிக்கிறார். நிஜத்தில் அவர் அப்படி கிடையாது, படத்துக்கு தானே அப்படின்னா. ஆனால் படத்தை பார்த்து தான் வளர்கிறாங்க, படத்தை பார்த்து தான் எல்லாரும் வளர்கிறாங்க இல்லை. படத்தை வச்சு ஆன்மீகத்தை வளர்க்க முடியும் அப்படின்னு அவர் நம்புறாருன்னா படத்தை வச்சு கெட்டும் போய் தானே இருப்பாங்க. ஸோ அதுதான். ஆனாலும் என்னன்னா, அதை ஒரு சில டைரக்டர் அவருக்கு இது ஒரு ஸ்டைல் அப்படின்னு சொல்லி சரி படத்துக்காக பண்ணலாம்ல இருக்குன்னு அவர் நம்ப வச்சு கடைசியில் நிஜத்துலையுமே அவர் அந்த பழக்கத்துக்கு அடிக்டாகவே தான் இருந்திருக்கிறார். அதனால் உடல் அளவிலும் பாதிப்பும் வந்துருக்குது. ஆனால் இப்போ ஃபுல்லாக விட்டுட்டார். ஆனால் அது ஒரு பிரச்சனை, ராமதாஸ் அவர்கள் பிரச்சனை பண்ண பிறகு தான் படத்தில் விட்டார். அதுக்கு முன்னாடியே விட்டுருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். பட் இருந்தாலும் இப்போ அது தப்புன்னு உணர்றார். ஆனால் அது தப்பு அப்படிங்கிறத ஆழமாக சொல்கிற மாதிரி அவரே படம் நடிக்கணும். ஏன்னா அந்த பாவத்துக்கு அதுதான் பிராயச்சித்தம். அதே மாதிரி இந்த வன்முறை தப்புன்னு சொல்கிற மாதிரி அவரே படத்தில் நடிக்கணும். ஏன்னா வன்முறை தப்புன்னு நிஜத்தில் பேசுகிறாரு, பேட்டியில் பேசுகிறார். ஆனால் படத்தில் இன்னும் அது அப்படியே தான் இருக்குது, அதே ஆக்ரோஷம் தான் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த பற்று, இந்த காமம், காதல் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. காமத்துக்கு முதல் ஸ்டெப்பு, காமத்தோடைய ஒரு டீசென்ட் வெர்ஷன் தான் காதல். அது என்ன தான் பாட்டில் இது பண்ணாலும் கடைசியில் அது அங்கே தான் அழைச்சிட்டு போய் விட போகுது இல்லையா. ஒரு ஆணை நினச்சி மறக்க முடியலன்னு துடிக்குதுனாலே அது காமம் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு மனசை வந்து பலகீனப்படுத்துறது. அது நீங்கள் நல்லா பார்க்கலாம். ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஸ்கூலில் லவ் பண்ண மாட்டாங்க, யாரோ 1-2 தான் லவ் பண்ணும். அது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாட்டுக்கு பைத்தியமாக இருக்குங்க. அப்போ அது அவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் தற்கொலை பண்ணிக்குவாங்க, அட்லீஸ்ட் அட்டம்ப்டாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அந்த கையில் பிளேடு போடுறது, இது எல்லாமே அந்த மாதிரி பார்ட்டிங்களாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள நம்ம வளர்க்குறோம் அந்த பலகீனம். ஸோ எத்தனை பேர் அதை துடிக்கிறாங்களோ
இன்னொன்று என்னென்னா அதை இவங்க ரசித்து தானே எழுதுகிறாங்க. அது முதல்ல நம்மளை தான் தாக்கும், அடுத்ததான் மற்றவங்களையும் தாக்கும். அது வந்து தெரியாது. எல்லாம் இருக்கும்போது நம்ம ஒரு பெரிய பலசாலி மாதிரி தான் இருக்கும். நம்ம கிட்ட வந்து இறைவன் பறிக்கும்போது தான் நம்ம எந்த அளவுக்கு பலகீனம் ஆகிருக்குன்னே நமக்கு தெரியும். எவ்வளோ பற்று நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மேலே இருக்குதுன்றது நம்மளை விட்டு பறிக்கப்படும் போது தான் தெரியும். அது வரைக்கும் கடவுளை நக்கல் பண்ணலாம் இல்லையா? நம்மளுடைய குழந்தைய திடீர்னு இறக்கும்போது தெரியும் கடவுளை எவ்வளோ நக்கல் பண்ணுன்ட்டு. புத்திசாலியாக இருந்தால் டக்குன்னு லிங்க் பண்ணி பார்த்துக்கோம், இதனால தான் இது நடக்குது. இல்லாட்டினா யாரோ ஒருத்தங்க தான் காரணம். இறப்பை பொறுத்த வரைக்கும் யாரோ காரணம்னு சொல்ல முடியாது, டக்குன்னு கடவுள்கிட்ட புத்தி போகும். பட்டு இந்த மாதிரி கணவன் பிரிஞ்சு போகிறாரு, விட்டுட்டு போகிறாரு அப்படின்னா கணவன் சரியில்லைன்னே சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் அதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நாம் தான் காரணமாக இருப்போம் இல்லையா? அந்த ஒரு அதாவது ஒரு டைம் வந்து அந்த விடுதலை புலி பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆட்சிக்கு எதிராக ஒரு மீட்டிங், அதில் வந்து இந்த சகோதரியும் பேசுகிறாங்க. பயங்கர கிளாப்பு. ஆனால் நடுவில் வந்து இப்படிலாம் உணர்ச்சி பூர்வமாக பேசாதீங்க அப்படின்ட்டு யாரோ வந்து சொல்லும்போது எல்லோரும் அந்த அம்மா பேச விடுங்கன்றாங்க. என்ன அப்படின்னா அந்த போராட்டத்தினால நிறைய பேர் அனாதையாகி இருக்கிறாங்க. அதாவது இங்கே நடக்கிறதுல அங்கே சண்டையில் சொல்கிறேன், நிறைய தமிழர்கள் அனாதையாகி இருக்காங்க. ஸோ அந்த இலங்கை கவர்மெண்ட்டு தான் அதுக்கு காரணம்னு நினச்சா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு எதிர்ப்பு, ஒரு 30 வருஷமாக அவன் கெட்டவன், நமக்கு அநீதி இழைச்சிட்டான் அப்படின்ற எண்ணத்தை சமுதாயத்தில் விதைத்து போராடினதுனால வந்தது தான். ஆனால் இதை நம்பாமல் அவங்களோட ஒத்து போகணும்னு இருந்தவங்க இன்னை வரைக்கும் உயிரோடு தான் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அத்தனை பேர் அனாதையாகி இருக்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் யார் பொறுப்பு இல்லையா? ஸோ அந்த உணர்வு இல்லையா? ஒரு சில விஷயங்கள் வந்து ஊனமாக பிறந்துட்டோன்னு யார்கிட்ட நம்ம போராட முடியும்? அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் எல்லாமே நடக்குது. ஆனால் நமக்கு அநீதி நடக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதே தப்பு. இதை ஊரெல்லாம் வேற பரப்புறீங்க அப்படின்னா அந்த இனத்துக்கே செய்கிற துரோகம். ஆனால் அதுதான் நடந்துட்டுருக்கு. இப்போ ஒரு சில நாடுகளில் மதத்தின் அடிப்படையில் வந்து இன்னொரு மதத்தினரை பிடிச்சி கொலை பண்ணுறாங்க. இருந்து பார்க்கும்போது அது நமக்கு வந்து தப்புன்னு தோணுது. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது இங்கே எப்படி அந்த மொழி உணர்வு, நாட்டு உணர்வு இருக்குதோ அதேமாதிரி அவங்களுக்கு மத உணர்வு இருக்குது. எப்படி தப்பாக இருக்க முடியும்? அதாவது இது தப்புன்னா இது ரைட்டுன்னா அதுவும் ரைட்டு தானே. உனக்கு தேவைப்படுது ஒரு குரூப்பிசத்தை உருவாக்க, அதேமாதிரி அவங்களுக்கும் அந்த ஒரு குழுவை உருவாக்குறதுக்கு அவங்களுக்கு மதம் தேவைப்படுது. ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் மதத்துக்காக ஜாதிக்காக அடித்தா மட்டும் உங்களுக்கு தப்பாக தெரியுது. மொழிக்காக அடிச்சிக்கிறது, இனத்துக்காக அடிச்சிக்கிறது மட்டும் நமக்கு ரைட்டுன்ற மாதிரி தெரியுது. ஆனால் ரெண்டுமே ஒன்று தான். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு மதப்பற்று இருக்குது. நம்ம தான் மதத்தை விட்டுட்டு அனாதையாக இருக்கிறோமே. அதை இருந்தாலும் எதையாவது பிடிக்கணும்னு தோணும், அதில் போய் பிடிக்கிறது தான் இது. ஸோ அப்போ இங்கே நடத்திட்டு இருக்கிறது இறைவன். இறைவன் என்றைக்குமே தப்பு பண்ண மாட்டார். நாம் செய்கிற கர்மத்துக்கான பலன் தான் நமக்கு கிடைக்கும். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும், முந்தைய ஜென்மத்தில் நான் ஒருத்தனை பெரிய பணக்காரனாக இருக்கிறேன், தானியமும் பண்ணுறேன், ஆனால் நிறைய பேரை வந்து கை காலை உடைக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறேன் பவரை வச்சு அப்படின்னா, அடுத்த பிறவியில் கடவுள் என்ன பண்ணுவார்னா நிறைய பேருக்கு தானம் புண்ணியம் பண்ண இல்லையா, அதோடைய பலன் எனக்கு கண்டிப்பாக கிடச்சிடும். பணக்கார குடும்பத்தில் தான் பிறப்பேன், ஆனால் கை காலை உடைச்சால ஊனமாக பிறப்பேன். ஸோ இப்போ நிறைய பணக்கார வீட்டில் இந்த மாதிரி குழந்தைகள் பிறக்கிறாங்க. அப்போ வந்து தெரியாது இந்த குழந்தை என்ன பண்ணிச்சுன்ட்டு. அதுக்கு தான் இறைவன் சொல்கிறார், நீ அழியக்கூடிய உடம்பு இல்லை ஆத்மா, கணக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், எச்சரிக்கையாக இருன்றார். ஸோ ஒவ்வொருத்தரும் இப்போ ஒரு சில நாடுகளில் வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லை. சொமாலியா போன்ற நாடுகளில் அப்படியே எலும்பு தெரியும். அதுக்காக எங்கே போய் போராடுவீங்க இல்லையா? ஸோ எல்லாமே கர்மத்தின் விதிப்படி கரெக்டாக தான் இருக்கும். யாருக்கு எங்கே போனால் தண்டனை கிடைக்குமோ அதுக்கான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதை எதிர்த்து நான் போராடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஏற்கனவே ஒரு பாவம் செஞ்சதுக்காக தான் நமக்கு ஒரு தண்டனை கிடைக்குது. இதை நான் வாங்கிக்க மாட்டேன்னு எதிர்க்கிறீங்க அப்படின்னா அந்த தண்டனை இல்லாமல் கூட இன்னொரு தண்டனை நீங்களே சேர்த்துக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதுக்கான தண்டனை தான் பிரச்சனைகளில் அல்லது இந்த மாதிரி புரட்சிகளில் அனுபவிப்பாங்க. போராட்டத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து எல்லாரையும் சுட்டு தள்ளுறதில்லை, எல்லாரையும் லத்தி சார்ஜ் பண்ணுறதில்ல. ஒரு 1000 பேர் போராட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 10 அல்லது ஒரு 50 பேர் அடி வாங்குவாங்க. அந்த 50 பேர் யாராக இருப்பாங்கன்னா பல ஜென்மமாகவே இதே பொழப்பாகவே இருந்திருப்பாங்க.
இந்த குணம் இருக்கும். ஸோ அந்த குணம் வந்து இந்த மாதிரி போராட்டம் வந்து அவங்கள பிடிச்சி இழுக்கும். அதுதான் சக்கர வியூகம். அங்கே வந்து மாட்டிக்குவாங்க. ஸோ அப்போ உண்மையிலே நம்ம என்ன பண்ணால், இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? நீங்கள் பாட்டுக்கு அமைதி தான் முக்கியம் இல்லையா? இப்போ நீங்கள் அங்கே பிறந்தா தமிழன், பக்கத்தில் தள்ளி பிறந்தீங்கன்னா ஆந்திராக்காரன், இன்னும் தள்ளி போனீங்கன்னா கர்நாடகாக்காரன். அது உங்களுடைய கர்மம் நிர்ணயிக்குது நீங்கள் எங்கே பிறக்கணுன்ட்டு. ஸோ ஒரு மொழிக்காக சாகிறது அது அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. எதுக்காகவுமே இல்லையா? மனுஷனுக்கு தேவை அமைதி தான். அமைதி உங்களுக்கு இந்த இடத்துக்கு போனால் தான் கிடைக்கும்னா அந்த இடத்துக்கு போகிறதான் புத்திசாலித்தனம். இல்லை போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், இது ஏன் இடம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அனாதை ஆவாங்க, நம்மளை நம்பி இருக்கிறவங்க அனாதை ஆகுவாங்க, அல்லது நாம்ளே அனாதை ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வழியை கொடுப்போம். ஏன்? அந்த அமைதிக்கு எதிரான ஒரு விஷயத்தை பிடிக்கிறது. ஏன்னா நமக்கு இயற்கையாகவே அந்த அமைதிக்கு விரோதமாக பேசுகிறவங்கள பிடிக்கும். அதனால தான் காந்தியை பிடிச்சிது, அதனால தான் பெரியாரை பிடிச்சிது இல்லையா? அதாவது இந்தியாவை அடிமைப்படுத்தினான்றது காந்தி சொல்லி தான் எல்லாருக்குமே தெரியும். அவங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வேலையை பார்த்தாங்க. இப்போ பாருங்களேன், வெள்ளைக்காரனுக்கு நம்ம வேலை செய்கிறது அடிமை. சரி, எப்படியும் நீங்கள் யாருக்கும் வேலை செய்ய தானே போகிறீங்க. இப்போ மட்டும் என்ன, இப்போயும் வெள்ளைக்காரனுக்கு தான் வேலை செஞ்சிட்ருக்குறோம் இல்லையா? அவங்க தான் எல்லாத்தையுமே இயக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எப்பவுமே இருக்கும். ஆனால் இது என்ன ஆச்சு காந்திக்கு அப்புறமும் காந்திக்கு முன்னாடினா, காந்திக்கு முன்னாடியும் வேலை செஞ்சாங்க. ஆனால் அவனை எதிர்க்கணும் அப்படின்ற எண்ணமே அவங்களுக்கு இல்லை. ஏன்னா எதிர்க்கிற மனோபாவமே உள்ளே வரல. ஆனால் காந்தி மூலமாக எதிர்க்க ஆரம்பிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, உங்கள் ஆத்மாவில் பதிவாயிடுச்சு. அதுக்கு அடுத்து பிறவி அந்த எதிர்க்கிற குணம் அதிகமாகி இப்போ இந்த நிலை, எதுக்கு எடுத்தாலும் போராட்டம், அந்த மாதிரி நிலை வந்துடுது. ஸோ அதே மாதிரி தான் இந்த காதல். அது இன்னொன்று என்ன, இந்த காமத்துக்கும் இதுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. எந்த அளவுக்கு காமத்தில் விழுறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்ம சக்தி இருக்கும். சக்தி இழக்கும்போது தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் அதிகமாகிட்டே வரும். ஸோ இன்றைக்கி அதிகமாகிட்டே வருது. ஸோ ஒருத்தனை போய் வெட்டு, கொலை பண்ணு அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு பாவமோ, அதே மாதிரி தான் காதலை தூண்டக்கூடிய விஷயத்தை பண்ணுறதும். ஏன்னா இதுக்கு அடுத்தது அது அங்கே தான் போகும். அதுக்கு முன்னாடி 2 தலைமுறை முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து யாரையும் இப்படி அண்ணாந்து கூட பார்க்க மாட்டாங்க. உண்மையிலே சொன்னால் ஆண்களே பார்க்க மாட்டாங்க. உடனே பெண்ணை அடிமையாக்கிட்டாங்க, அப்படி இப்படின்னு தூண்டி விட்டு அவங்கள பார்க்க வச்சு எங்கே பார்த்தாலும் கள்ள தொடர்பு, குழந்தை பாலியல் பலாத்காரம். எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா இந்த மாதிரி புரட்சி பண்ண வேலை தான். ஸோ அவங்கவுங்களுடைய கர்மம், அதோடைய பலனை அவங்கவுங்க அனுபவிச்சே ஆகணும். நாம் படுற கஷ்டத்துக்கும் நாம் படுற சுகத்துக்கும் நாம் தான் பொறுப்பு. இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாதனால தான் இந்த பிரச்சனை. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு இல்லையா, இப்போ ரஜினிகாந்த் மாதிரி, கவிஞர் தாமரை மாதிரி இருக்கிறவங்களால இந்த ரகசியத்தை அவங்க திறமை கொண்டு வெளிப்படுத்த முடியும். கண்டிப்பாக முடியும். ஏன்னா ரஜினி அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த பிராயச்சித்தம் நிறையவே பண்ணிட்டார். அண்ணாமலை படத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம் வந்துக்கிட்டே இருக்கும் அவருடைய படத்தில். ஸோ இன்றைக்கி தமிழ்நாடு ரொம்ப கெட்டு போகாமல், இவ்வளோ நாஸ்திக துர்நாற்றம் பிடிச்ச தமிழ்நாட்டை கூட இன்னைய வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு காரணமே அவர் தான். அவர் என்ன பண்ணாருன்னு கேட்குறாங்க. அவர் ஆன்மீகத்தை கொடுத்தாரு, இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஸோ அந்த பிராயச்சித்தம் அவர் பண்ணிட்டார். பட் இந்த காதல்னு அந்த போதை ஏற்றி விட்டாச்சு இல்லையா? ஸோ அதுலேருந்து சமுதாயத்தை, ஏன்னா அந்த காதல் பாட்டில் காதலுக்கு வெறுப்பான லைனை வந்து வைக்க முடியும். அதுவும் இந்த சகோதரிக்கு அந்த திறமை கண்டிப்பாக இருக்குது இல்லையா? ஸோ இது தப்பு அப்படின்ற செய்தியை சகோதரி பண்ணணும். ஏன்னா அது உண்மை. அந்த உணர்வுபூர்வமாக எடுக்கிற எல்லா முடிவும் தப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை, ஏன்னா அந்த சகோதரி சொல்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் தனியாக ஒரு சிங்கிள் மாமா இருந்து இந்த அவங்களுடைய பையனை வளர்க்குறது கஷ்டம், நான் இதை வந்து ஒரு புக்காக போட போகிறேன். அதுவாக இப்போ முக்கியம். இப்படி ஆனதுக்கு காரணம் என்ன? அதை பண்ணாமல் இருக்கணும், இந்த மாதிரி பற்றில் சிக்காமல் இருக்கணும், காமத்தில் விழாமல் இருக்கணும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் இல்லையா? நான் கஷ்டப்பட்டேன்றது தேவையே இல்லை. கஷ்டப்படாததுக்கு என்ன தேவை? ஏன்னா அந்த மாதிரி ஒரு துறையில் இருக்கிறாங்க சகோதரி. ஸோ கண்டிப்பாக இவங்களால் அது பண்ண முடியும். இன்னொரு குட் நியூஸ், இதெல்லாம் நாம் ஏன் இப்போ பண்ணணும் அப்படின்னா, இன்னொரு விஷயம், கடவுளை பற்றி தயவுசெய்து பேசுங்க.
உங்கள் பாட்டில் வருதான்னு தெரியல, நானே இப்போ படம்லாம் பார்க்குறத விட்டுட்டேன். பட்டு அது இருக்கணும். ரஜினியால் எல்லா படத்துலையும் ஆன்மீகத்தை நுழைக்க முடியும்னா உங்களால் ஏன் எல்லா பாட்டிலையும் கடவுளை நுழைக்க முடியாது? முதல்ல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதான்னு எனக்கு தெரியல. ஸோ கடவுள் பிடிக்கிறது மட்டும்தான் இதுக்கு உண்மையான தீர்வு. நம்ம எந்த வந்து டக்குன்னு வந்து பயங்கர ஆனந்த நிலையில் இருக்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் வந்து துக்கமே உங்களுடைய ஒரு சுகமான விஷயமாக மாறும். ஆக்சுவலாக இந்த ஒரு சகோதரி மட்டும் இல்லை, கோடிக்கணக்கான பேர் உலகத்தில் இன்றைக்கி இந்த டிப்ரெஷனில் இருக்கிறாங்க. அது காரணம் பார்த்திங்கன்னா எல்லா நாட்டிலையுமே ஸ்கூல் புக்கிலே லவ் பற்றி வருது. அந்த மொழின்னு வருது பாருங்க, அவன் தாய்மொழியில் லவ் பண்ணுறதை தான் இலக்கியமாக வைக்கிறான். அப்புறம் என்ன ஆகும் உலகம் இல்லையா? சரி, இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இறைவன் சொல்கிற ஞானம். அது நாம் இப்போ கடைசி பிறவியில் இருக்கிறோம். எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் துக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் வந்தாலும் எவனும் நிம்மதியாக இல்லை, அது எல்லாருக்குமே தெரியும். சும்மா வெளிப்பகட்டு தான் இருக்குமே தவிர அவங்களோட வாழ்ந்து பார்த்தா தெரியும் அவங்க எவ்வளோ நரக வேதனை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா கலியுகத்துடைய கடைசி பிறவியில் இருக்கிறோம். இது முடிஞ்சோடனே என்ன வரப்போகுதுன்னா சொர்க்கம் வரப்போகுது, இதே பூமியில். ஏன்னா இது 5000 வருட காலச்சக்கரம். இதில் என்ன நடக்குதோ அது துல்லியமாக திரும்ப திரும்ப நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 5000 வருஷம் முன்னாடி இதே நாள் இதே வீடியோவை நானும் போட்டேன், நீங்களும் இதே தான் பார்த்தீங்க. இந்த 5000 வருஷம் ஒரு கல்பம்னும் ஒவ்வொரு கல்பத்திலும் இதே தான் நடக்கும். ஸோ கடைசின்னு ஒரு வருஷம் இறைவன் சொல்கிறாரு, 5000 வருஷ காலச்சக்கரத்தில் ஆரம்பத்தில் நான் உங்களை எப்படி திரும்ப படைத்தேன்? தேவதையாக படைத்தேன். அந்த தேவதையைத்தான் இன்றைக்கி நீங்கள் இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்டுட்டு இருக்கிறீங்க. அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்துச்சு, அங்கே நீங்கள் இப்படி இருந்தீங்க. அப்போ உங்களுக்கு வந்து துக்கம்னா என்னன்னே தெரியாது. காரணம் என்னென்னா, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் அப்படின்னா என்னன்னே தெரியாது. இந்த 5 விகாரம் எங்கேயுமே இருக்காது. இந்த 5 விகாரத்தை தான் சாத்தான், மாயா, ராவணன் அப்படின்லாம் சொல்கிறது. ஸோ அப்படி இந்த விகாரங்களே இல்லாத அல்லது சாத்தானே இல்லாத உலகம் சொர்க்கம். அதனால் என்ன தெரியுமா ஆகும்? நீங்கள் எது நினச்சாலும் நடக்கும். எண்ணத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்கும், பயங்கர ஆனந்தமாக இருக்கும். இந்த 5 விகாரம் இல்லைன்னா என்ன தெரியுமா இருக்கும்? அன்பு, அமைதி, தூய்மை, சக்தி, பேரானந்தம், சுகம், இதுதான் நிரம்பி இருக்கும். இதுதான் ஆத்மாவுடைய உண்மையான குணம். ஆத்மானா ஒன்றும் இல்லை, உயிர். அது புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறனால தான் இங்கே பொட்டு வைக்கிறோம். அந்த ஆத்மாவுக்கு தந்தை தான் இறைவன். அவர் எங்கே இருக்கிறாருன்னா இந்த உலகத்தில் இருக்கார். இது வந்து செம்பொன் நிறமாக இருக்கும் எப்போவுமே. இங்கே இறைவன் ஒரு நட்சத்திரம் மாதிரி தான் இருக்கார். ஏன்னா அவரும் ஒரு ஆத்மா தான். அதனால தான் அவரை பரமாத்மான்றோம். அவருடைய பேர் வந்து சிவன். அவர் எல்லா ஆத்மாவுக்கும் அப்பான்றதுனால தான் கிறிஸ்தவர்கள் அவரை பரமபிதான்றாங்க. நாம் அவரை பரம் ஆத்மான்றோம். அவரும் ஒரு ஆத்மான்றதுனால. முஸ்லீம்கள் அல்லான்னு சொல்கிறதும் இவரை தான், கடவுள் ஒருத்தர் தான். அவருக்கும் நமக்கும் ஒரே வித்தியாசம், நம்ம பிறப்பு சக்கரத்தில் வரும், இறைவன் வர்றதில்லை. அதாவது எந்த தாயின் கர்ப்பத்திலும் பிறக்கிறது கிடையாது. ஆனால் இந்த ஞானம் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதனால் கடைசின்னு ஒரு வருஷம் ஒரு வயோதிகர் உடலில் கடனாக வரார். அந்த உடலை கடனாக எடுத்து வரார். ஏன்னா இந்த ஞானம் சொல்லணும், அவருக்கு ஒரு வாய் தேவை. ஸோ அந்த வயோதிகருக்கு இறைவன் பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியை இந்த ஞானத்தை கொடுக்குறார். இந்த ரகசியத்தை சொல்கிறார். நீங்கள் தான் நாராயணனாக இருந்தீங்க, இன்றைக்கி சாதாரண மனிதனாக இருக்கிறீங்க. அதுதான் நரன் சொல்லுவாங்க. ஸோ இந்த நரன்லேருந்து மீண்டும் நாராயணன் ஆகணும் நீங்கள் இல்லையா? இது எந்த மதத்துலையும் கிடையாது. நீ தான் நாராயணனாக இருந்தேன்னு எந்த மதத்துலையும் இல்லை இல்லையா? நாராயணன் மேலே இருப்பார், நம்மளும் அவர்கிட்ட போனோம். இறைவன் சொல்ல, நீ தான்ப்பா அப்படி இருந்த தேவதையா? ஸோ மீண்டும் நீ அப்படி ஆகணும். ஏன்னா நீ ஏற்கனவே அப்படி தான் இருந்த, அங்கேருந்து தான் வந்த. முதல் 2500 வருஷம் காமம், கோபம் எதுவுமே இல்லை. அடுத்த 2500 வருஷத்தில் தான் வருது. காரணம், சொர்க்கத்தில் இருக்கும்போது உடல்ன்ற உணர்வுலே இருக்க மாட்டீங்க, ஆத்மான்ற உணர்வுலே இருப்பீங்க. அதாவது சின்ன நட்சத்திரம் மாதிரி நான் இருக்கிறேன், எதிர் இருக்கிறவங்களும் அப்படி தான் இருக்காங்க. நான் தற்காலிகமாக இந்த உடம்புல இருப்பேன், டைம் முடிஞ்சோன்னா வேறு உடம்பு போயிடுவேன். அப்படின்னாலும் இந்த உடம்பும் நானும் வேறுன்ற அந்த உணர்வு இருக்கும். இப்போ உடம்பு மேலே பற்று இருக்காது. தன் உடம்பு மேலே பற்று இல்லைன்னா அப்புறம் ஏன் மற்ற உடம்பு மேலே பற்று வரப்போகுது இல்லையா? ஸோ அப்படி இருப்பாங்க. ஸோ அதனால் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இருக்காது. அப்போ காமம் தான் இருக்காது. அப்போ காதல் எதுவுமே இருக்காது. ஆனால் பயங்கர ஆனந்தமாக இருக்கும். அது என்ன காதல் இல்லாத ஒரு வாழ்க்கையா அப்படின்னு தோணும். குழந்தைய பாருங்கள், காதல் இல்லாத வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு தெரியும் இல்லையா? நம்ம குழந்தையா இருக்கும்போது விளையாடுறோம் இல்லையா? ஸோ உண்மையிலே தான் சக்தி இருக்கும். வளர அந்த சக்தி போயிடும். ஏன்னா இந்த மாதிரி பாட்டை கேட்டு, சினிமா பார்த்து, ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சுற்றி, சமுதாயமே சாத்தானுடைய உலகம் தான். இப்போ இந்த நரகன்றது சாத்தானுடைய ராஜ்யம். கிறிஸ்தவர்களாம் அழகாக சொல்லுவாங்க.
சாத்தானா ஒன்றும் இல்லை, இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் தான். அது எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அது வந்து எல்லாரையும் கெடுத்துட்டு இருக்கும். ஸோ அந்த வேலையை நம்மளே தெரியாமல் பண்ணிட்டோம் இல்லையா? சரி, இப்போ கடைசின்னு ஒரு வருஷம் இறைவன் சொல்ல மீண்டும் நீங்கள் அப்படி ஆகணும். அதுக்கு என்ன பண்ண, ஏன் இங்கே காமம் கோபம் வந்துச்சு நரகத்தில்னா, ஆத்மான்னு நினைக்கிறதுக்கு பதில் உடம்புன்னு நினைக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்போ தான் காமம் கோபம் எல்லாமே வருது, பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாம். ஸோ அதுலேருந்து நீங்கள் இப்போ தப்பிக்கணும். தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி இறைவன் சொல்கிறாரு, என்ன நினைங்க, ஏன்னா நான் மட்டும்தான் இதில் எப்பவுமே சிக்கிறது கிடையாது. அதனால தான் சிவனை காம அக்னீஸ்வரன் ஒரு பேர். ஏன்னா காமத்தில் விழுறதே இல்லை, உடம்பு இருந்தால் தானே விழுறது. அவர் தான் உடம்பே எடுக்கலையே இல்லையா? ஸோ அவரை நீங்கள் நினச்சிட்டே இருக்கணும். எப்படி நினைக்கணும்னா, அதுக்கு முன்னாடி நான் அழியக்கூடிய உடல் கிடையாது, அழிவற்ற ஆத்மான்னு இருக்கணும். அந்த ஆத்மாவுக்கு தான் இறைவன் அப்பா இல்லையா? ஸோ நான் பூர்வமத்தில் நட்சத்திரமாக இருக்கேன், என்னுடைய அப்பா செம்பொன் நிறமான உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார் அப்படின்னு மனக்கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்க்க பார்க்க என்ன ஆகும்னா, இந்த இடம் துடிக்கும். அப்படின்னா அவர்கிட்ட வந்து சக்தி வருது. அதோடைய இது அது வேலை செய்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்னா, அப்படியே காமம் கோபம் எல்லாமே அப்படியே லேசாகிட்டே வரும். பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு டைமில் அது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. அன்பு நீங்கள் கொடுப்பீங்க, யாருக்கிட்டையும் எதிர்பார்க்க மாட்டீங்க. அப்போ எதிர்பார்க்கறது தானே காதல். யோசிச்சு பாருங்கள் இல்லையா? எவ்வளோ ஒருத்தி ஏன் என்னை பார்க்கணும், ஏன் அதுக்காக நான் ஏங்குறேன், எவனோ ஒருத்தன் ஏன் என்னை பார்க்கணும், பார்த்து நம்ம சக்தி இழந்து கிடக்கிறதுனால தான் அது நமக்குள்ளே ஏதோ பண்ணுது. இதை வேற பாட்டை எழுதி அடுத்தவனையும் சக்தி இழக்க வச்சா இல்லையா? அதை கேட்கும்போது அவன் இந்த இல்லாட்டினாலும் அவன் ஆத்மாவில் சக்தி இறங்கி இறங்கி அடுத்த பிரிவில் பிறக்கும்போதே அவன் சின்ன வயசில் லவ் லெட்டர் கொடுக்குற மாதிரி தான் ஆவான். ஸோ அவ்வளோ ஆகும். சினிமா அதாவது சமுதாயத்துக்கு எடுக்கிறது சத்தியமாக கெட்ட படங்கள்லாம் கிடையாது, நல்ல படங்கள் தான். அப்படி புரட்சிகரமான படங்கள்ன்றாங்களே, அதுதான் சமுதாயத்துக்கு எடுத்துருக்கும். நல்ல படங்கள்ன்றாங்களே, அதுதான் கெடுத்துருக்கோம். நீங்கள் அதை நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது இங்கே காதல் இதுக்கு முன்னாடி ஒன்று இருந்துச்சு, அதை வந்து இந்த சகோதரி பண்ணாங்களான்னு தெரியல, அதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் பண்ணாங்க. என்னது, தாயை காத்த தனையன், என் அண்ணன், ஏன்னா பற்றிலிருந்து வர்றது தான் காதல், அதுவும் இருக்குது. இந்த உறவுகள், அதாவது தாய் சொல்லை தட்டாதே, அன்னையை போல் தெய்வம் இல்லை, அப்படிலாம் பாட்டெல்லாம் வந்துச்சு இல்லையா? அப்போ உண்மையிலே என்னென்னா, இந்த பற்று அதுவே ஒரு வீக்னஸ் தான், ஆத்மாவுடைய வீக்னஸ் தான். இவங்களை நான் பாதுகாக்கணும், அது ஒரு விதமான பயத்தை அவங்களுக்கும் ஏற்படுத்தும், நமக்கும் ஏற்படுத்தும். ஸோ அந்த பற்றை வந்து ஆத்மா சக்தி இழக்கும்போது தான் வருது. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் காதல். கொஞ்சம் சக்தி இழந்த பிறகு தான் முதல்ல அப்பா அம்மா கிட்ட எதிர்பார்த்த அன்பு, குழந்தைகிட்ட எதிர்பார்த்த அன்பை அடுத்த பொண்ணுக்கிட்டையும் அடுத்த பையன்கிட்டையும் எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதுதான் காதல். திருப்தி அடையாது இல்லையா? பற்றில் திருப்தி அடையலை, அதனால தான் அது காதலாக டெவலப் ஆச்சு. காதலையும் திருப்தி அடையாது, அப்போ தான் காமமாக போகுது. ஒரு பொண்டாட்டிக்கிட்ட திருப்தி அடையாது, அப்போ தான் பல பெண்ணாக போகுது. அப்போவும் திருப்தி அடையாது, அப்போ தான் குழந்தை பாலியல் பலாத்காரம். அப்போவும் திருப்தி அடையாது, அப்போ தான் தற்கொலை பண்ணுறது, கஞ்சா அடிக்கிறது. நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர ட்ரக் அடிக்டாக ஆகிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்பு தான். ஸோ அந்த பிகினிங் ஸ்டெப்பு தான். என்ன பண்ணுறது, நம்ம இது சாத்தானுடைய ராஜ்யம், கெட்டதெல்லாம் ரைட்டாக தான் இருக்கும். ஸோ ஸ்கூல்லே அந்த விஷயத்தை ஏற்றியாச்சு. ஸோ அதே மாதிரியே புரட்சி இல்லையா, தப்பான விஷயத்தெல்லாம் அதில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு போய் எங்கேயாவது போராட்டம் பண்ணால் அவங்களே போலீஸை விட்டு லத்தியால் அடிக்கிறது. அதை ஒழுங்காக ஸ்கூல்லே அந்த பாடத்தை கட் பண்ணியிருந்தா. ஆனால் அதெல்லாம் கட் பண்ணிட்டா வேறு என்ன போடுறது, ஆன்மீகம் தான் போடணும். ஒரிஜினல் ஆன்மீகம் தான் யாருக்கும் தெரியாது, ஏன்னா இறைவனே இப்போ தான் வந்திருக்கிறாரு இல்லையா? சரி வந்துட்டார், இப்போ தெரிஞ்சிட்டோம்ல, இப்போ இதை நீங்கள் பண்ணலாம்ல, சமுதாயத்தை காப்பாற்றலாம்ல. பாவம் எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்க. மென்டல் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லானதுக்கு காரணமே இந்த பெண் புரட்சியும் இந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் தான். இதை விட்டால் வேறு எதுவுமே கிடையாது. இல்லாட்டினா சத்தியமாக பெண்கள் மனநோயாலே ஆக வாய்ப்பே கிடையாது. இவங்க சொன்னாங்களே பெண்ணை அடிமையாக வச்சு தான், வீட்டிலேயே பொண்ணு இருக்கும்போது ஏன் அப்படிலாம் ஆக போகுது கிடையாது. அவள் வெளில போகும்போது தான் வெளியில் போகிறா, சமம்ட்டு போகிறா. அதுக்கப்புறம் இன்னும் கம்முன்னு இருப்பாங்களா, ஏற்றி விட்டோம், நீயும் ஆண்களை மாதிரியே ட்ரெஸ் பண்ணு, கவர்ச்சியாக இருந்தால் அவன் கண்ணில் தப்பு, நீ போடு, ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இப்படியே கள்ள தொடர்பு அது இதுன்னு ஆச்சு. ஆனால் இதுக்கெல்லாம் ஆணி வேறு பார்த்திங்கன்னா காமம். அதனால தான் காம மகாசத்ரு அப்படின்னு கீதையில் இருக்கும். ஸோ நிறைய இலக்கியங்கள் படித்து நேரத்தை வீணாக்கிறதுக்கு பதிலாக கீதையை படிங்க, புரியும். இல்லாட்டினா நாங்கள் இப்போ சொல்கிற இந்த ஞானம் டைரெக்டாக கீதை கூட டக்குன்னு புரியாது, பட் ஆனால் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு தெரியும். இயேசுநாதர் வந்து ஒரு பொண்ணை நீ இச்சையாக பார்த்தாலே விபச்சாரன்றார். இச்சைன்றது அங்கே காதலையே தான் குறிக்குது. அதாவது ஒரு கவர்ச்சி இருந்தாலே இல்லையா, பார்க்கணும் போல தோணுதுனாலே அது காமம் தான்.
அது பையனை பார்த்தாலும் சரி, பொண்ணை பார்த்தாலும் சரி, குழந்தையே பார்த்தாலும் சரி. சரி, இப்போ இறைவன் கொடுக்குற இந்த ஞானம் மெயினாக இறைவனை நினைக்க சொல்கிறார். நீ அழியக்கூடிய உடல் இல்லை, ஆத்மா, உன்னுடைய தந்தை பரமாத்மா. நீ புருவமத்தில் நட்சத்திரமாக இருக்கிற உன்னுடைய தந்தை சிவன் செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் மாதிரி இருக்கார். அப்படியே மனக்கண்ணால் பார்த்துக்கிட்டே இருங்க, அவர் கூட பேசிக்கிட்டே இருங்க. அப்பான்னு அன்பாக நினைக்கணும். எப்படி அன்பாக நினைக்கிறது? அவர் பேசினா தானே அன்பு வரும் இல்லையா? ஆனால் முன்ன பின்ன தெரியாத ஆண் மேலே அன்பு வரும் இல்லையா? காதல் பாட்டு அப்படியே எழுதுறது, அதேமாரி முன்ன பின்ன தெரியாத பொண்ணு மேலே அன்பு வரும். ஆனால் நீ இப்படி பிறக்கணும், இந்த மாதிரி காரியம் செய்யணும்னு கற்றுக் கொடுத்தா கடவுள் மேலே வராது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா, சரி அழகை வச்சே வரலப்பா, கேரக்டரை வச்சு தான் வருது. அவர் தமிழ் தேசியம் அதனால தான் வருது, இவர் இது புரட்சிக்காரர், இவர் ஒரு போராட்டம் பண்ணுறாரு அதனால தான் வருதுன்னா கூட அது ஆக்சுவலாக சாத்தானுடைய குணம். சரி, அதை விட்டுருங்க. அன்பு, இவர் ரொம்ப அன்பாக இருக்கிறாரு அதனால தான் எனக்கு வருது அப்படின்னா, அந்த அன்பு கொடுத்தது யார்? இறைவன் கொடுக்கறது. ஸோ போராட்டத்தையே அன்புன்னு நினச்சிக்கிறோம். அதுதான் இல்லை, ஒருத்தனை எதிர்க்க சொல்லி அவன் வாழ்க்கையும் வீணாக்குறோன்றது நம்ம தெரியாமல் அது ஏதோ ஒரு நல்ல விஷயம், அது கரெக்டு தான். நான் கூட சின்ன வயசில் சேர்க்க வரோன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல வேலை அழியிறதுக்கு முன்னாடி இறைவன் காப்பாற்றினார். ஆனால் ரொம்ப ஒரு மனநோயாலே தான் நானும் வாழ்ந்துருக்கிறேன். அதனால தான் ஐயோ என்னுடைய சகோதரி, என்னுடைய அக்காவை காப்பாற்றணுமே. ஏன்னா அவங்க ஒருத்தங்களை காப்பாற்றினா அவங்க உலகத்தையே காப்பாற்றிடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஊக்கம் இருக்குது. ஆனால் அவங்கள காப்பாற்றணும். யார் காப்பாற்றுவா? சுற்றி இருக்கிறவங்க ஃபுல்லாக ஊரை கெடுக்கிறவங்களாவே இருக்கிறானுங்க. அப்போ என்ன ஆகும்? அப்போ அவங்கக்கிட்ட யாரையாவது உண்மை சொல்லணும் இல்லையா? ஏன்னா சினிமாவே சாத்தானுடைய ஆயுதம் தான். பட் இருந்தாலும் அந்த துறை மூலமாகவே தான் இந்த ஞானத்தையும் கொடுத்தாகணும். ஸோ இதை இந்த சகோதரி கண்டிப்பாக சொல்லுவாங்க. சரி, இறைவனுடைய இந்த ஞானம், இறைவன் நம்மக்கிட்ட பேசுகிறார். அவர் பேசுகிறது கேட்கும்போது தான் நமக்கு அன்பு வரும். ஸோ இறைவன் எங்கே பேசுகிறார்? எல்லா ராஜயோக தியான நிலையங்களும் அவர் பேசுகிறது முரளி அப்படின்னு படிப்பாங்க. நீங்கள் யூடியூப்லேயே பிகே சரவணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த ஞானம் வரும். சிவனே நேரடியாக பேசுறது கேட்கும்போது அப்படி ஒரு ஆனந்தமாக இருக்கும். உங்கள் கண்ணில் தண்ணி வரும். இந்த உண்மையை விட்டுட்டு வீணாக போன மனுஷனுங்க சொல்கிறத நம்பியே என் வாழ்க்கையை வீணாக்கிட்டேனே. ஆனால் கிறிஸ்தவர்களை பயங்கரமாக பாராட்டணும். சினிமாவே பார்க்காதன்னு ரூல்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணுறவங்கள பாராட்டணும். இப்போ அதை மீறுறவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. மதத்தை விட்டு போனாலே அவன் அனாதைன்னு அர்த்தம். அவன் எந்த மதத்தை விட்டு போனாலும் சரி. ஏன்னா கொஞ்சம் மதங்களே மனிதர்கள் உருவாக்குறது தான். பட் இருந்தாலும் ஓரளவாச்சும் நல்ல விஷயம் இருக்கும். நீ அதையும் விட்டுட்டுனா முடிஞ்சு போச்சு. சரி, ஏன்னா அந்த மாதிரி விட்டவங்களால தான் இன்றைக்கி உலகமே குட்டிச்சாறு ஆகிட்டு இருக்குது. சரி, ஓம் சாந்தி. ஸோ இந்த முரளி நீங்கள் யூடியூப்பில் பார்க்கணுன்னா பிகே சரவணகுமார் தமிழ் முரளின்னு கேட்கலாம். சர்ச் பண்ணிங்கன்னா வரும். அப்படி இல்லைன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். +91 98 946 71743. அப்போ அந்த வீடியோ லிங்க் டெய்லியும் அனுப்பிச்சிட்டு இருப்போம். தினம் அந்த முரளி இருக்கும். அதை கேட்க தான் ஆனந்தம் பயங்கரமாக இருக்கும். ஸோ ஆபாச பாடலை விட பயங்கர டேஞ்சரானது உணர்வை தூண்டக்கூடிய பாடல். எந்த உணர்வாக இருந்தாலும் சரி, இறை உணர்வை தவிர எல்லா உணர்வும் மனிதனை அழிக்கத்தான் செய்யும். ஸ்லோ பாய்சன் வாங்க இல்லையா, அதுதான். ஆனால் அது இல்லாமல் சினிமாவில் எப்படி தாக்கு பிடிக்கிறது தெரியல. அதுக்கான யுக்தியை நாம் தான் உருவாக்கணும். இல்லை, எல்லாத்துலேயும் அந்த இறை ஞானம் தெளித்து விடுங்க, அவ்வளோதான். ஓம் சாந்தி சகோதர சகோதரிகளே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.